ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே மற்றவங்க நம்மளை மதிக்கணும். அது வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து மரியாதையை வந்து எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது எப்படி வந்து நம்ம மற்றவங்களை வந்து நம்மளை மதிக்க வைக்கலாம், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும், ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். அது ஒவ்வொன்றா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீங்களே உங்களை மதிக்கலைன்னா வேறு யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்குள்ளே என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மற்றவங்க எந்த அளவுக்கு நம்மளை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரி வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசலாமா பேசக்கூடாதா, இந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிற எல்லா பவுண்ட்ரிஸுமே வந்து நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட செட் பண்ணிக்கணும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து மற்றவங்க யாருமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. எல்லா விஷயத்துக்கும் எஸ் எஸ் சொல்லிட்டு இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். எந்த விஷயத்துக்குமே வந்து உங்களுக்கு அதை செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக நோ சொல்லி பழகுங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக் லெஸ் டூ மோர். ஸோ எல்லா விஷயத்துக்கும் மற்றவங்க கிட்ட ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதை வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். உங்களுடைய வேர்ட்ஸை விட உங்களுடைய ஆக்ஷன்ஸ் தான் வந்து அவங்களுக்கு பதிலாக வந்து இருக்கணுமே தவிர ஒவ்வொரு டைமும் நாமளே வந்து எல்லா டைமும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அதிகமாக பேசுகிறத விட அதிகமாக கவனிக்க ஆரம்பித்தோன்னா மற்றவங்களை பற்றி நிறைய விஷயமே வந்து புரிஞ்சுக்கலாம் சைலண்ட்டாக. அதுவும் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிறவங்கள அவ்வளோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியாது. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ப்ளீஸிங் எவ்ரி ஒன். நம்ம எல்லாருடைய குட் புக்ஸ்லேயும் இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்க எது கேட்டாலும் அந்த விஷயம் நம்மளுக்கு பிடிக்கலன்னா கூட நம்ம எஸ் எஸ் சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய மென்டல் ஹெல்த்து தான் வந்து அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு அந்த விஷயம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா டைரெக்டாக பொலைட்டாக நோ சொல்லிடுங்க. அதனால வந்து அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, பட் உங்களுடைய மனசுக்கு பிடிக்காத விஷயத்த வந்து நீங்கள் பண்ணவே வேண்டாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டே கன்சிஸ்டன்ட் வித் யுவர் வேல்யூஸ். ஸோ நமக்குன்னு சில கோர் வேல்யூஸ்லாம் இருக்கும். இவர் வந்து ரொம்ப ஹானஸ்டான பர்சன், சொன்னால் வந்து சொன்னபடி நடப்பார் அப்படிங்கிற உங்களுடைய கோர் வேல்யூஸை வந்து எதுக்காகவும் மாற்றிக்காதீங்க. ஸோ அதுதான் உங்கள் மேலே வந்து மற்றவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பெக்டை வந்து அதிகப்படுத்துமே தவிர, இவர் இப்படி பண்ணிட்டாரு அவர் அப்படி பண்ணிட்டாரு நம்ம பேச்சில் வந்து செய்யறது ஒன்று பேசுறது ஒன்றா இருந்ததுன்னா நம்ம மேலே மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பெக்டே வராது. லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டோன்ட் ரியாக்ட் டு எவ்ரி கமெண்ட். ஸோ சிலர் வந்து நம்மளை பேசும்போது இன்டைரக்டாக பேசுகிறாங்க, இல்லை வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியிறப்போ எவ்ரி கமெண்ட்டுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க. என்னென்னா, நீங்கள் சில டைம் வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, ரியாக்ஷனுமே பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக இவங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வர மாட்டேங்குது, ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஆஃப் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் ரியாக்ட் பண்ண நம்மளுடைய மென்டல் ஹெல்த்து தான் வந்து அஃபெக்ட் ஆகும். இன்ஸ்டீட் நீங்கள் அதை பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலைன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் நாளில் ஆஃப் ஆகிடுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்க எல்லாருமே வந்து உங்களை மதிப்பாங்க. இவங்க ரொம்ப ட்ரஸ்டபுளான ஆள், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஆளுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தோணிடும். யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் லூஸ் டாக்லாம் விடாமல் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்கள் வேலையில் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க எல்லாருமே வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.